வெல்கம் டு பட்டூஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி ஃபைனலி வால்பாறை போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். தென் நாங்கள் ஒரு பெரிய ப்ரேயரோடு தான் போகிறோம். எப்போவுமே ரொம்ப வெயில் அடிச்சுட்டே இருக்குது. ஸோ அந்த டைம் கண்டிப்பாக மழை பெய்யணும், ரொம்ப ஸ்னோ இருக்கணும். நாங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிட்டே போனோம். பட் காட்ஸ் கிரேஸ், நாங்கள் போன டைம் அவ்வளோ சூப்பரான கிளைமேட்டில் போயிருக்கோம். கொஞ்ச நேரம் மழை, கொஞ்ச நேரம் வெயில், கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா ஏதோ வீடியோலே தெரியும் பாருங்கள். ஸோ வேறு லெவல் இருந்துச்சு பிளேஸு. தென் அப்படியே போயிட்டு போகிற வழியில் இந்த மாதிரி அழகாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கவே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, வால்பாறை போயாச்சு, அழகான பிளேஸஸ் பார்த்தாச்சு. தென் ஒரு டீ குடிக்காமையா, ஸோ மழையில் நனைஞ்சிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு தென் அப்படியே அந்த பிளேஸில் பாருங்கள் அழகாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிவிட்டு தென் டீ ஷாப் கிட்ட நானும் என் சிஸ்டரும் அவ்வளோ பெரிய டிஸ்கஷன்ஸ். அங்கே போகலாம், இங்கே போகலாம், நெக்ஸ்ட்டு என்ன பிளானு. இப்போ பாருங்கள் மழை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்குன்னு. நானாவது இந்த ரெயின் கோட்டாவது போட்டேன், பட் என் சிஸ்டர் அதுவும் போடலை. ஸோ சூப்பராக மலையில் ஒரு க்ரீன் டீ அண்ட் நார்மல் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஓகே அகெயின் ஹில்ஸ் ஏறுவோம் அப்படி சொல்லிவிட்டு திருப்பி கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா மழை ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இந்த ட்ரிப் என்ஜாய் பண்ண லைஃப்பில் மறக்கவே முடியாது. தென் பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளஸ் ஸ்னோவோடு இருந்துச்சு, ஃபுல் மிஸ்ட்டு தான். இதெல்லாம் வீடியோஸில் சொல்லுவாங்கள்ல, ரீல்ஸில் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாகவே. எனக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் நம்மளுக்கு அந்த மாதிரி வைப் செட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் கூட இருக்கணும். மை லக்கி டைம் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாமே பஸ்லேருந்து ஸ்டாப் பண்ணி சாங் போட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நாங்களும் அங்கே போயிருந்தோம். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூடவே போய் ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ். என் சிஸ்டர் ரொம்ப ஷை, பட் என் கூட இன்றைக்கி அதிசயமாக டான்ஸும் ஆடிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ சூப்பராக டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அங்கேருந்து குட்டீஸ் எங்கள் கூட வந்துட்டாங்க. ஸோ அவங்க கூட அழகாக ஒரு பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு தென் எங்கள் மம்மி கூட சூப்பராக ஒரு வாக் பின்னாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ பண்ணி எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். பின்னாடி இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு. ஸோ மெமரியாக இருக்கட்டும் சொல்லிட்டு எங்கள் மம்மி கூட ஒரு சின்ன வாக், அதுவும் ஒரு அழகான ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் டான்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா யாருமே தெரிஞ்சவங்க கிடையாது, எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். பட் அவ்வளோ ஒரு ஹாப்பி, அந்த ஒரு 10 minutes or 20 minutes அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ட்ரிப்பு போகிறோம், அந்த மாதிரி அரல்ஸ் ஒன் டே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக மனசில் இருக்கிற எல்லா கவலையும் போயிட்டு ரொம்ப நிம்மதியாக அந்த ட்ராவலை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக அங்கே நெட்வொர்க் எதுவுமே ஒர்க் ஆகலை, பட் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்காகவாது எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக ட்ரிப் போங்க, ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் வால்பாறை போனது லைஃப் டைம் மறக்க முடியாது. அண்ட் அவ்வளோ ஹாப்பியாகவும் அந்த டே அமைஞ்சுது. தென் பசி தாங்க முடியல, அப்படியே போயிட்டு ஒரு டீ அண்ட் ஒரு மேகி சாப்பிட்டுட்டு தென் அகைன் அப்படியே ஹில்ஸ் ஏறிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு, கிளைமேட்டுக்கும் சூப்பராகவே இருந்துச்சு. சரி அப்படியே வால்பாறை டவுன் போயிடலாம். டவுன் போயிட்டு பசி இல்லை, ட்ராவல் டைம்னால பசி அவ்வளோவா இல்லை.
சரி டவுன் போயிட்டு என்ன பண்ணோன்னா எங்களுக்கு ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு ஃபுட்டு வாங்கிட்டோம். ஆனால் அங்கே பசியில் போகிற வழியில் பசிச்சா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்து அகெயின் அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணணும். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான் வந்துட்டு வால்பாறை மெயின் ஏரியா. நம்ம வந்து 41 பெண்ட் ஆர் 40 பெண்ட் இருக்கும். நம்ம அது மேலே ஏறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயின் டவுனுக்கு நம்ம போவோம். இங்கே வந்து எல்லா திங்ஸும் வாங்கிக்கலாம், பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கடை இருக்கும், ஃபுட்டெல்லாம் வாங்கிக்கலாம். முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டுருந்தோம். இப்போ நான் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ப்ளேஸ் இங்கே தான் உட்காந்து நாங்கள் வந்து சாப்பிட்ருந்தோம். அது என்ன காமிக்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு கிளைமேட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ளேஸில் உட்காந்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் அங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனே கிளைமேட் பாருங்கள், மேலே பாருங்கள் மேகம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. மழை வருது நிற்கிது. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ளேஸ் நல்லாயிருக்கும் அப்படியே சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு தென் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே எகெயின் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மலையில் சூப்பராக ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு தென் கிளம்பிட்டு வர வழியில் அப்படியே ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு அழகாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு வர வழியில் பாருங்கள் ஒரு ட்ரீ இருக்குது. பட் எந்த அளவுக்கு வந்து பனி அது க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். ஸோ பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதுவும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் நாங்கள் எங்களுக்கு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தோம். எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்து ட்ராவல் முடிஞ்சிடுச்சு. ஸோ லைஃப் டைம் மறக்க முடியாது. கண்டிப்பாக எல்லாமே ட்ராவல் பண்ணி பாருங்கள். வால்பாறை போய் சொல்லுங்கள்.